ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோமதி, ராஜி, மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா அரசியும் இருக்காங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா, அவங்களோட சமையல அவங்களே பாராட்டிக்கிறாங்க. அப்போ ராஜியும் பார்த்தீங்கன்னா, ஆமா அத்தை, நீங்க சமைக்கிற சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் அத்தை சமைக்கிற சாப்பாட்டு வாய் ருசியா சாப்பிடுவேன் நான் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ என்னோட சாப்பாட்டுக்காக தான் நீ இங்க இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "இல்ல அத்த, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பார்த்தீங்கன்னா, அவரோட மூஞ்சியவே ஒன்ட்டே பார்த்துன்னு இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜு பார்த்தீங்கன்னா, "ஏன்க்கா, ஒரு வேள மாமா இங்க அத பத்தி பேசாருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "ஆமா மீனா, நான் உங்க மாமா இந்த மாரி திடீர்னு உங்க 2 பேரும் இங்கேயே இருக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல" அப்படின்றாங்க. அப்ப மீனாவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா அத்த, நான் கூட அத யோசிக்கல" அப்படின்றாங்க. "ஒரு வேள மாமா சொல்லாருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா, "நானே பேசியிருப்பேன்" அப்படின்றாங்க. "அதுக்கு உன் புருஷன் சம்மதிக்கணும்ல மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "அவரெல்லாம் எப்படினாலும் சம்மதிக்க வச்சுட்டுக்கலாம் அத்த, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்றாங்க. "நானே எதிர்பார்க்காத விஷயமா பார்த்தீங்கன்னா, மாமா இந்த மாரி சொல்லிட்டாரு" அப்படின்றாங்க. "ஆமா, செந்தில் மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கே, ஏன்டி அவன் அப்படி இருக்கான்?" அப்படின்றாங்க. "அதுக்கு அவருக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல அத்த, அவருக்கு குவார்டர்ஸ் போகணுன்றது தான் விருப்பமே" அப்படின்றாங்க. "ஆமா, சரி, அவன் ஏதாச்சும் உன்கிட்ட குவார்டர்ஸ் போணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சண்டை போட்டான்னு என்கிட்ட சொல்லு, நான் உன்ன தொலைச்சிடுறேன்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா, "அக்கா, நீங்க இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்றாங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா அண்ணி, நீங்க இருக்கிறதுனால நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன்" அப்படின்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "என்ன, ஈவினிங்ல உனக்கு பலகாரம் வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா, அப்படி இல்லம்மா, அண்ணி இருந்தாவே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராஜியும், அரசியும் பார்த்தீங்கன்னா. "அப்ப நாங்கலாம் இருக்கிறதுனால நீங்க சந்தோஷப்படலையா?" அப்படின்றாங்க. "அது இல்லம்மா, அது ஒரு தனி சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே கலந்து பேசின்னு சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கதிரு, பழனி, சரவணன் சொல்லிட்டு 3 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, பழனி கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. "இனிமே செந்தில் அண்ணனும் மீனாவும் இங்க தான் இருக்க போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட பழனியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா, ஆமா, செந்தில் இங்கேயே இருக்கட்டும். அங்க போனதுனால தான் அவன் அப்படியே ஒரு தப்ப பண்ணான். இங்க இருந்தா மச்சானுக்கு பயந்து அவன் எந்த தப்பையும் பண்ண மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லின்னு இருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, எதையுமே காதுல வாங்காத எதையோ யோசனைல இருக்காங்க. "டேய் மச்சான், சரவணா, என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடா யோசனையா இருக்க?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா, இந்த கல்யாணத்த நிப்பாட்ட முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எதுக்குடா கல்யாணத்த நிப்பாட்ட முடியாதான்னு சொல்லி கேட்குற? பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போயிடுச்சு. நீ கல்யாணத்த நிப்பாட்ட முடியாதான்னு சொல்லி கேட்குற? ஏன்டா?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா, எனக்கு நைட்ல தூக்கமே வரமாட்டேன்து. ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. நான் நைட் ஃபுல்லா தூங்காம இருக்கிறதுனால கடையில போய் தூங்குறேன் மாமா" அப்படின்றாங்க. "டேய், ஏன்டா, உனக்கு எதுக்குடா தூக்கம் வராம இருக்கு?" அப்படின்னு சொல்லி பழனி கேட்குறாங்க. "அதுக்கு இல்ல மாமா, ஃபர்ஸ்ட்டு மயில் பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு கொஞ்ச நாளா தூங்காம இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு கொஞ்ச நாளா தூங்காம இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாரி குழந்தைய சாக்கு வச்சு வீட்டுக்குள்ள வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா யோசனையா இருந்தது. அத நினைச்சு தூங்காம இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைய என்கிட்ட குடுப்பாளா, குடுக்க மாட்டாளான்னு அந்த யோசனையில தூங்காம இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் குழந்தைய நம்ம கைக்கு குடுத்தா நம்ம அத எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்செல்லாம் தூங்காம இருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, குமாருக்கு சுடர கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதை நினைச்சு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது மாமா. நான் கடையில போய் வேலைய ஸ்டார்ட் பண்ணோனே எனக்கு தூக்கம் வந்துருது" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சரவணா, நீ ஒரு வேலை பண்ணு. நைட்ல கடைய ஓப்பன் பண்ணு. பகல்ல ஃபுல்லா தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா நீங்க? அண்ணா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கு. நீங்க காமெடியா பேசுறீங்க" அப்படின்றாங்க. அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா, எனக்கு தான் நைட்ல தூக்கம் வரதில்ல. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமா நைட்ல தூக்கம் வராது? நான் கடைய ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஊர்ல இருக்கிறவங்கலாம் வருவாங்களா? நான் ஒன்டியே தான் கடைய ஓப்பன் பண்ணி வச்சுன்னு இருக்கணும் மாமா. என்ன மாமா நீங்க பேசுறீங்க?" அப்படின்றாங்க. "சரிடா, ஒரு வேளை ஜிம்முக்கு போயேன். ஜிம்ல அதெல்லாம் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள அந்த டயர்ட்ல நீ தூங்கிடுவில்ல சீக்கிரம்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. அதுக்கு உடனே சரவணன் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா, கடையில இந்த வேலை, அந்த வேலை, மூட்டை தூக்குறது, அது இதுன்னு எவ்வளோ வேலை செய்றேன். அந்த டயர்ட்ல தூக்கம் வராது தான், இதுக்கு போனா தூக்கம் வரும் சொல்லுங்க மாமா. என்ன மாமா நீங்க எவ்வளோ ஒரு இதா பேசுறீங்க?" அப்படின்றாங்க. "சரிடா, நான் ஒரு இது சொல்றேன். நீ மூச்சை இழுத்து வாங்க. மூச்சை இழுத்து இழுத்து விட்டு பாரேன். அந்த இதில தூக்கம் வருதான்னு சொல்லிட்டு நீ வேணா ட்ரை பண்ணி பாரு" அப்படின்றாங்க. "அது ஒண்ணு தான் மாமா நான் ட்ரை
பண்ணாமல் இருக்கேன், வேணா நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றாங்க. டேய் நீ நைட்டில் பால் குடிச்சிட்டு தூங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்றாங்க. நைட்டில் விபூதி இது வச்சுன்னு தூங்கண்டா அப்படின்றாங்க. விபூதி விபூதி வச்சுக்கின்னு தண்ணி குடிச்சிட்டு நல்லா தான் மாமா படுக்கிறேன், ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா சரிண்ணா இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்ன எழுப்புனா நம்ம விடிய விடிய பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா டேய் அவன் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தான் நமக்கு சொல்லின்னு இருக்கான், நீ அவனோட சேர்ந்து உட்காந்து பேசியிருந்தா உன்னை தூங்க விடாமல் போவானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா அண்ணா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாருல்ல அதுக்காக தான் மாமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பார்த்தீங்கன்னா ரூமில் குவார்ட்டர்ஸ் போக முடியாமல் போயிடுச்சு, அப்பா இங்கே இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இதை பார்த்துக்க செந்தில் பார்த்தீங்கன்னா என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காட்டுங்குது அப்படின்றாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன அப்பா இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுறியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி நான் எப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லி நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா என்னங்க ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்து இருக்கீங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் பறி கொடுத்துட்டேன், நான் எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை, நம்ம கோட்ரஸே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் வரமாட்டேங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. நம்ம இங்கே ப்ரைவேசியே இருக்க முடியாது மீனா, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. என்னங்க ப்ரைவேசி இல்லை, இப்போ நம்ம இருக்கோம்ல இந்த ரூம்குள்ளே நம்ம ப்ரைவேசியாக தானே இருக்கணும், வேறு என்ன வேணும் சொல்லு அப்படின்றாங்க. இல்லை மீனா அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. என்னங்க நடு ஆளில் உட்காந்து பீர் குடிக்கணுமா, அந்த ப்ரைவேசி இங்கே இல்லையா உங்களுக்கு அப்படின்றாங்க. ஏய் மீனா என்ன பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு நீ அங்கே வரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா இல்லை நான் இங்கே தான் இங்கே எல்லாரோடையும் தான் நான் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. ஓ உன்னோட சோம்பேறித்தனத்துக்காக நீ இங்கேயே இருக்கியா, அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு 3 வேளைக்கு நீயே சமைக்கணும், இங்கன்னா உங்கள் அத்தை ஆக்கி போடுறது வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுக்கின்னு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீ இங்கே இருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. சரி நீ இங்கே இருந்துக்கோ, நான் குவார்ட்டர்ஸ் போகிறேன், நீங்கள் தனியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. ஆஹாங்க நான் தனியாலாம் இருக்க மாட்டேன், இங்கே எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் நான் இருப்பேன், நீங்கள் தான் தனியாக இருக்க போகிறீங்க, நீங்கள் வேணா கிளம்புங்க அப்படின்றாங்க. நான் தான் போகிறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு தைரியம் தான் மாமா கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்றாங்க. இப்போ என்ன அப்பா கிட்ட நான் சொல்லணும் தானே, நான் அப்பா கிட்ட தைரியமாக சொல்லிட்டு நான் குவார்ட்டர்ஸ் போகிறேன் அப்படின்றாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் உங்களை வேணானே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா டோரை தட்டுறாங்க பாண்டியன்னு. யார் அது, நான் கொஞ்சம் அதிகமாக சவுண்டு விட்டு பேசினாவே யாராச்சும் ஒன்று வந்து தட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணால் செந்திலோட அப்பா. அப்பான்றாங்க. டேய் என்னடா தூங்கலையா அப்படின்ட்டாங்க. தூங்கணும்ப்பா அப்படின்றாங்க. சரி ஏன்டா ஏதோ சவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு என்னடா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. மீனா ஏதாச்சும் இவன் சண்டை போட்டானாமா அப்படின்றாங்க. இல்லைம்மாம்மா அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னடா ஏதோ சவுண்டு விட்டுனுக்கிற மாதிரி இருக்குது, எதனா பிரச்சனை பண்ணணும்னு யோசிக்கிறியான்றாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரிடா போயிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் அப்பா கிட்ட சொல்லலான்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் காலையில் போயிட்டு அப்பா கிட்ட நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் தூங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் சரவணன் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராமல் பார்த்தீங்கன்னா புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருக்காங்க. கீழே இறங்கி படுக்கிறாங்க, நடக்கிறாங்க, என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரவணுக்கு தூக்கமே வரல. பழனி சொன்ன மாதிரி மூச்சு இழுத்து விட்டும் பார்க்குறாங்க, தூக்கம் வரல. அப்படியே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. அப்பா நாங்கள் குவார்ட்டர்ஸ்க்கே போயிடுறோம்ப்பா, நாங்கள் அங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்பா கிட்ட பேசுறதுக்காக நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன மாமா ஆளில் தான் உட்காந்து காஃபி குடிச்சுன்னு இருக்காங்க, போயிட்டு கேளுங்க போங்க அப்படின்றாங்க. இப்போ என்ன என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா நீ, வா அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு இப்போ கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் வெளியே வராங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா இதை அவர் எப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கூடவே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோமதி சரவணன் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ சரவணன் கிட்ட பார்த்தீங்கன்னா வேலை சொல்கிறாங்க, கடையில் இத்தை பண்ணு அத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வண்டி சொல்லியிருந்தேனே சொல்லிட்டேடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செந்தில் பார்த்தீங்கன்னா அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. டேய் ஆமாடா நீ பேசணும்னு பின்னாடி தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்றாங்க. கோமதி நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்றாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆங்க முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. சரி நீ போயிட்டு வந்துரு கூட அப்படின்றாங்க. சரிங்கன்றாங்க. டே கதிர் நீ போயிட்டு வரியா கூடன்றாங்க. ஆப்பா போயிட்டு வர அப்படின்றாங்க. இல்லை இல்லை நீ ட்ராவல்ஸ் பார்த்துக்கோ, அவங்க போயிட்டு வரட்டுன்றாங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் போகிறேன் அப்படின்றாங்க. ட்ராவல்ஸ் யாரா பார்த்துப்பா அப்படின்றாங்க. ராஜு பார்த்தீங்கன்னா மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்னம்மா நீ ஒன்ட்டியே பார்த்துப்பியான்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்ப்பா அப்படின்றாங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாம் எங்கே போகிறதா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. கோட்ரஸ்க்கு தான்மா நிறைய பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எதுக்கு அங்கே வச்சுக்கின்னு அதெல்லாம் இங்கே ஏற்றிட்டு வர சொல்லி தான் வண்டி சரவணன் சொல்லியிருக்கான். டேய் செந்தில் நீ உங்களை கூப்பிட்டுன்னு போயிட்டு வந்துரு, மீனாவையும் கூப்பிட்டு போயிட்டு என்னென்ன பொருள்
எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிடுறாங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா, டேய் செந்தில் போகும்போது கூப்பிடுறா, நான் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. செந்திலும் கோவமா போயிடுறாங்க. ராஜி மீனா கிட்ட பார்த்தீங்கன்னா, அக்கா மாமா கோவமா இருக்காங்க. அப்ப நீங்க இங்க இருக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல ராஜி, நாங்க இங்க தான் இருக்க போறோம் அப்படின்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.